என்னது பொண்ணுங்க மட்டும் பசங்க மேல பொசிஷன் இருக்கு அப்படி கூடாது. பசங்களும் வந்து அவங்க லவ் பண்ற பொண்ண வந்து பொசிவ் ஆகிற தப்பு இல்ல. அந்த பொசிவ்னஸ்க்கு வந்து அவங்க கிரியேட் பண்ணாம பொண்ணு தான் பாத்துக்கணும். பொண்ணுங்க தான் பாத்துக்கணும். கண்டிப்பா. அதனாலதான் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வருது லவ்ல. நான் என்ன சொல்றேன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே நமக்கு சொல்யூஷன் கொடுக்கும். சோ வந்து எல்லா பொண்ணுட்டே தான் நான் சொல்றேன். தேர்ட் பர்சனை நம்ம இன்வால்வ் ஆக்கணும்னா கண்டிப்பா அந்த லவ் வந்து கன்க்ளூஷன் போகாது, பிரேக் ஆகும். சோ அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்களா அவங்களுக்கு எடுத்து பேசணும். இல்லனா அவங்கள வந்து நம்ம மாத்திக்கலாம் ஓகே அப்படின்னு சால்வ் பண்ணி முடிச்சிடணும். அத வந்து என்ன நீ பண்ற நான் அப்படிதான் பொசிவ் ஆனா எனக்கு லவ் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க இப்படி சொல்றத பார்த்தா நிறைய அடிபட்டு இருப்பீங்க போலயே. எத்தனை அடி? ஒண்ணா ரெண்டா? ஐயோ ஒண்ணே ஒண்ணு. நாட் லவ் பட் ஆனா நான் ஒரு இதுல சொல்றேன், நான் ஆல்ரெடி பாத்துர்க்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் எங்க ரிலேட்டிவ். சோ அண்டர்ஸ்டாண்ட் இருக்காம இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அவங்க வந்து ஒரு பொண்ணுட்ட பேசினாலும் நான் பையன்ட்ட பேசல என்ன தப்பு இருக்குன்றத கேட்க கூடாது. ஓகே பேசுறீங்களா அது வந்து வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மேபி பொண்ணுங்க பேக் சைடு வந்து பசங்க எப்படி பாப்பாங்கன்னு தெரியல. சோ வந்து அவங்க ஏதோ ஒரு சொல்றாங்களா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அது மாறி இருக்கும். சோ அத மாத்திக்கிட்டோம்னா லவ் வந்து நல்லா இருக்கும். லவ் கடைசியே வேணும்னா நீங்க இத கீப் அப் பண்ணலாம். இந்த மாதிரி வேணா எனக்கு நார்மலா இல்ல வேணா நார்மலா போணும்னா நீங்க சொல்ற மாதிரி பொண்ணுங்க இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுன்ற மாதிரி அந்த மாதிரி போயிரும்.